ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கான சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் செபி ரிசர்ச் அட்வைசர். இந்த வீடியோவில் கொடுக்க கனெக்ட் அனைத்துமே எஜுகேஷன் பர்பஸுக்கு உருவாக்கப்பட்டவே. எந்த வித பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒன்லி அனலிசிக் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி நிஃப்டியில் நெக்ஸ்ட் வீக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபிஃப்த் டூல் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம எடுக்கக்கூடிய டைம் ஃப்ரேம் 1 hour டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வாங்க, கேப்பப் ஆகி தான் லாஸ்ட் வீக் மேலே இருக்குது. அப்போனா இந்த கேப்பை போட்டு ஃபஸ்ட்டு எங்கே கேப்பப் ஆகிருக்கு, இந்த லாஸ்ட் வீக்கான லெவல்ஸ்லேருந்து தான் மேலே ஏறி இருக்குது. அப்போனா இந்த லெவல்ஸ்லேருந்து நம்ம ஃபிஃப்ட் ட்ராப் பண்ண போகிறோம். எப்படி இந்த லெவல்ஸ் மேக் ஆச்சு, இங்கிட்டு மார்க்கெட் கேப் அப் ஆகி மேலே போய் கரெக்டாக ஒரு புல் பேக் எடுத்து கீழே இறங்கியிருக்கு. அகைன் புல் பேக் எடுத்து மேலே ஏறிட்டு அகைன் மேலே மறுபடியும் புல் பேக்காக இந்த லெவல் தொட்டுட்டு தான் மார்க்கெட் மேலே இருக்குது. அப்போனா இதுலேருந்து தான் நம்ம வந்து ஃபிஃப்ட் ட்ராப் பண்ண போகிறோம். இது லோ, இது வந்து ஹை. இந்த லோவுக்கு ஹைக்கு நம்ம ஃபிஃப்ட் ட்ராப் பண்ண போகிறோம். லோ டு ஹை. இப்போ வந்து ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ வந்து எப்போயே சொன்னது தான், கீழே இருக்கிறது வந்து சப்போர்ட்டு, மேலே இருக்கிற ரெசிஸ்டண்ட்டு. அப்போனா அதாவது நெக்ஸ்ட் வீக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து இந்த 140%. லெவல்ஸ் அளவு 25,843. அப்போனா ரவுண்டாக 25,800 வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 25,800. அதேமாதிரி செகண்ட் சப்போர்ட் 170 லெவல், அது எவ்வளவு 25,759. அப்போனா ரவுண்டாக 25,700. இது வந்து செகண்ட் சப்போர்ட்டு. அதேமாதிரி தேர்ட் சப்போர்ட் வந்து 220%, 25,618. அப்போனா ரவுண்டாக 25,600. அப்போ இதில் என்ன சொல்ல போகிறோம், நெக்ஸ்ட் வீக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 25,800, செகண்ட் சப்போர்ட் வந்து 25,700, தேர்டு சப்போர்ட் வந்து 25,600. இந்த லெவல்ஸில் மார்க்கெட் வந்துச்சுன்னா நம்ம வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணலாம். இது ஒன்று பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒன்று அனலிஸ்டிக் மட்டுமே. இந்த லெவல்ஸ் வந்தால் மார்க்கெட் கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேவா? அதேமாதிரி ரெசிஸ்டன்ட் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீக் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் வந்து இந்த -40% எவ்வளவு 25,348. அப்போனா ரவுண்டாக வந்து 26,300 வச்சுக்கிறோம். அது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதேமாதிரி செகண்ட் வந்து -70%, இது எவ்வளவு 26,432. அப்போனா ரவுண்டாக 26,400. இது செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு. அதேமாதிரி தேர்ட் ரெசிஸ்டன்ட் இந்த -20%, -120%, இது அளவு 25,573. அப்போனா ரவுண்டாக 26,500. இதுதான் நெக்ஸ்ட் வீக் ரெசிஸ்டன்ஸ் ஒன். ஃபஸ்ட்டு சொல்கிறேன், 26,300ங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு நெக்ஸ்ட் வீக்கு. செகண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து 26,400. அதுமாதிரி தேர்ட் ரெசிஸ்டன்ட் வந்து 26,500. இந்த லெவல்ஸ்லாம் மார்க்கெட் வந்துச்சுன்னா நம்ம வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணலாம். ப்ராஃபிட் மேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. இது பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒன்லி அனலிசிஸ் மட்டுமே. நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த லெவல்ஸாக மார்க்கெட்டு மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 25,800, செகண்ட் சப்போர்ட் வந்து 25,700, தேர்டு சப்போர்ட் வந்து 25,600. அதே மாதிரி ரெசிஸ்டன்ட் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் வந்து 26,300, செகண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் வந்து 26,300, செகண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து 26,400, தேர்ட் ரெசிஸ்டன்ட் வந்து 26,500. இந்த லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சப்போர்ட்டில் வந்து நம்ம பை பண்ணலாம், ரெசிஸ்டன்ட் வந்து நம்ம செல் பண்ணலாம். இதான் கான்செப்ட்டு. ஓகே, தேங்க்யூ. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.